நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கிறோம்? திருமணம் முடிக்கணும், குழந்தை பிறக்கணும், அதுக்கு கரெக்டா செட்டில் பண்ணணும், வீடு கட்டி கொடுக்கணும், சொத்து பிரிக்கணும், அடுத்து கொஞ்ச நேரத்துல நம்ம தலையை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி ஹஜ்ஜோடைய வாரையை கொண்டு வந்துடணும் என்று நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறு கிடையாது. 5 லட்சம் ரூபாய் நமக்கு இன்னைக்கு இருக்குதுன்னா ஹஜ்ஜு கடமையாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கையில 5 லட்சம் ரூபாய் எதற்காக வேண்டியும் பயன்படல. ஸ்கூலுக்கு பயன்படல, அகாடமி பயன்படல, வீட்டுக்கு பயன்படல, வாகனத்துக்கு பயன்படல, சொந்த செலவுகளுக்கு பயன்படல, அம்மாவுக்கு பயன்படல, இருக்கு பேங்க்ல ஸ்டாக்கா, அடுத்த வருஷம் நான் அதை ஜகாத்துக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன் நீங்க நினைத்தாலும் அது ஹஜ்ஜின் கடமை உள்ளே வந்துவிடும். இனி அடுத்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அது. அதற்கு என்ன ஆச்சு? வீடை வித்துட்டுலாம் ஹஜ்ஜுக்கு போக முடியுமா என்று சிலர்கள் கேட்பார்கள். ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வீடை வித்துட்டா இன்னொரு வீடு எனக்கு கிடைக்கும். ஒரு 50 லட்சம் ரூபாய் வீடு இருக்குதுன்னா எனக்கு 45 லட்சத்திலேயே என் வீட்டு எனக்கு கிடைச்சிடும். அந்த 40 லட்சத்துல என் குடும்பம் வாழ முடியும் அங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த 50 லட்சம் ரூபாய் வீடை வித்து ஹஜ்ஜுக்கு போகணும். விளங்கி கொள்ளுங்க. இன்னும் சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லணும்னா, என் வீட்டுல 5 அறை இருக்கு, ரூம் இருக்கு. ஆனா நான் யூஸ் பண்ற அறை 3 தான், 2 அறை யூஸ் பண்றதே இல்லைன்னா 3 அறை உள்ள வீடை பார்த்துட்டு இந்த அறையை ஹஜ்ஜிக்காக ஒதுக்கி ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடணும், கடமை. எனக்கு 30 வயசுல மௌத்து வந்துருச்சு, 40 வயசுல மௌத்து வந்துருச்சு, கேள்வி கணக்குல 60 வயசுல தானே 50 வயசுல தானே ஹஜ்ஜுடைய கேள்வி கணக்கு என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் நாடினால் 60 கொடுத்த கொடையை சிலருக்கு 40 வழங்குகின்றான், சிலருக்கு 30 வழங்குகின்றான், ஏன் சிலருக்கு 20 25 வழங்குகிறான், சிலருக்கு பிறக்கும் போதே வழங்குகின்றான். அல்லாஹ் அந்த பிள்ளைகளாக நம் சந்ததிகளை ஆக்கி அருள் புரிவானாக. பிறக்கும் போதே பணக்காரனாக, பிறக்கும் போதே செல்வந்தனாக, நாம பார்க்காத மோட்டார் சைக்கிள், நாம பார்க்காத காரை அவன் பிறக்கும் பொழுதே அந்த சீட்ல தான் உருள்றான். சைக்கிள்னா என்னன்னு தெரியாது, மிதிக்கிறதுனா என்னன்னு தெரியாது, அப்படி வேர்வனா என்னன்னு தெரியாது. இப்படி ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இது. எனவே செல்வந்தர்கள், உங்கள் வியாபாரங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களின் அழைப்பு வந்ததற்கு பின்னால் தயவு கூர்ந்து அதற்கான முனைப்பில் ஈடுபட்டு ஹஜ்ஜை முக்கிய கடமையாக நிறைவேற்றி வாருங்கள்.